வெல்கம் டு தமிழ் பட்டாளம். குரூப் 2A மெயின்ஸ் டாபிக்ல மேக்ஸ்ல வகைப்படுத்துதல் அந்த டாபிக்ல நம்ம சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 81:243, 16:64, 64:192, 25:75. இது வகைப்படுத்துதல். வகைப்படுத்துதல்னா 4 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதுல 3 ஒரே பண்பா இருக்கும், 1 மட்டும் டிஃபரெண்டா இருக்கும். அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் வகைப்படுத்துதல். ஃபர்ஸ்ட் இத பாருங்க, 81:243. இதுக்கு எப்படி ரிலேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 83 × 3 243, 16 × 3னா என்ன வரும்? 48 வரணும். ஆனா இங்க 64ன்னு கொடுத்திருக்காங்க. 64 × 3 192, 25 × 3னா 75. அப்ப இது எல்லாமே கரெக்டா வருது, இத மட்டும் தப்பா வருது. இங்க 48 இருந்தது, இங்க 64. அப்ப இதுதான் ஆன்சர். அடுத்த கணக்கு 24, 60, 124, 210. இதுல ஒரே இது மட்டும் வேறுபட்டு இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிக்கும் போது எல்லாமே டிவிசிபிள் பை 3, 3ஆல டிவிசிபிள் ஆகும். ஆனா 210 மட்டும் 210 டிவிசிபிள் பை 3, எல்லாமே டிவிசிபிள் ஆகும். இங்க 124 3ஆல டிவிசிபிள் ஆகுமான்னு பாத்துக்கோங்க. ஆகாது. மற்றது எல்லாமே 3ஆல டிவைட் ஆகும். ஆன்சர் 124. அடுத்த கணக்கு 52, 142. இங்க 54, 126, 56, 168, 58, 184. இது எப்படி செக் பண்றது அப்படின்னா 52 இதெல்லாம் கூட்டுங்க. 52 5 + 2னா 7, 1 + 4 + 2 இது 7, ரெண்டுமே ஈக்குவலா வருது. இதே மாதிரி 5 + 4 9, 1 + 2 + 6 9 இது ஈக்குவலா வருது. 5 + 6 11, 1 + 6 + 8 அதனால 15 வருது. இது மாறி வருது. 5 + 8 13, 1 + 8 + 4 13. இப்ப இது மட்டும் மாறி வருது. அப்ப ஆன்சர் 56, 168. அடுத்த கணக்கு 34, 43, 62, 71, 55, 62, 83, 92. இத நீங்க பார்த்தோன்னே இதை வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க. 34 இங்க 43 கொடுத்துருக்காங்க. இங்க 1 கூட்டியிருக்காங்க, +1, இங்க -1. அதே மாதிரி 62, 71, 1 கூட்டியிருக்காங்க, 1 மைனஸ் பண்ணிருக்காங்க. 55, 62, 1 கூட்டியிருக்காங்க, இங்க 1 மைனஸ் பண்ணா இங்க 4 வரணும். ஆனா 2ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இதுதான் தப்பானது. இப்ப 83, 92, 1 கூட்டியிருக்காங்க, 1 மைனஸ் பண்ணிருக்காங்க. இது 3 ஒரே மாதிரி வருது, இது மட்டும் டிஃபரெண்டா வரனால இதுதான் ஆன்சர். அடுத்த கணக்கு 94, 7, 42, 6, 35, 5, 56, 8. இந்த இதை பார்க்கவே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது இப்ப 35 வருதுன்னா இங்க 5 கொடுத்திருக்காங்க. 5 × 7 35, 6 × 7 62, 42, 8 × 7 56. எல்லாத்தையும் 7ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. இங்க 7ஆல மல்டிப்ளை பண்ணா 49 வரும். ஆனா இங்க மாத்தி 94ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இதுதான் வேறுபட்டு இருக்குது. இதுதான் ஆன்சர். அடுத்த கணக்கு 64, 8, 80, 90, 7, 49, 36, 6. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். 8ஓட ஸ்கொயர் 64, இங்க 7ஓட ஸ்கொயர் 49, 6ஓட ஸ்கொயர் 36. ஆனா இங்க 9ஓட ஸ்கொயர் 81 வரணும். இங்க 80ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இதுதான் வேறுபட்டு இருக்குது. இதுதான் ஆன்சர். அடுத்து 14, 9,
17, 8, 42, 3, 21, 6. இப்ப இதெல்லாம் டிவிசிபிள் ஆகும். 9ஆல இது டிவிசிபிள் ஆகுமா? 8ஆல ஆகுமா? இங்க 6ஆல 21 ஆகுமா? ஆகாது. ஆனா 3 வந்து 42ஆல டிவிசிபிள் ஆகும். இதனா டிவிசிபிள் ஆகாது. இது மட்டும் 6னால ஆன்சர் வந்து 42, 3. அடுத்த கணக்கு 72, 45, 81, இங்க வந்து 28. இந்த கணக்குல 72, 45, 28 நம்பர், 81 மட்டும் ஸ்கொயர் நம்பர். அப்ப இதுதான் ஆன்சர். அடுத்தது 26, 62, 36, 63, 46, 64, 56, 18. இதை ஈஸியா கண்டுபிடிச்சலாம். அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிருக்காங்க. 26, 62 மாத்தி எழுதிருக்காங்க. 36, 63 எழுதிருக்காங்க. 46, 64 எழுதிருக்காங்க. ஆனா 56 எப்படி எழுதணும்? 65 எழுதணும். இங்க 18 இருக்கு. அப்ப இது ஆன்சர். அடுத்தது 4 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 4 டிஜிட் இப்ப நம்பர் கொடுத்தாங்கன்னா எல்லா டிஜிட்டையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணி பாருங்க. 6 + 9 + 5 + 8 எத்தனை? 15, 20, 28. இங்க 7 + 9 + 4 + 8 16, 20, 28. 6 + 8 + 9 + 5 14, 20, 28. இங்க 9 + 7 + 8 + 3 10, 19, 27. இங்க பாருங்க எல்லாமே கூட்டணும்னா 28 வருது. இதுக்கு மட்டும் 27 வருது. அப்ப ஆன்சர் வந்து இந்த நம்பர் தான். அடுத்த கணக்கு 117, 39, 164, 41, 198, 66, 213, 71. இப்ப இங்க 39, இங்க 117. 39ஓட எதை பெருக்குனா 117 வரும்? 3ஆல பெருக்கிருக்காங்க. 117. அதே மாதிரி இங்க 41 3ஆல பெருக்கணும்னா 123 வரணும். ஆனா இங்க வரல. அடுத்த நம்பர் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 66 3ஆல பெருக்குங்க. இது கரெக்டா வந்துச்சு. 198. 71 3ஆல பெருக்குங்க. 213. எல்லாமே கரெக்டா 3ஆல பெருக்கும் போது வந்துருது. இதுக்கு மட்டும் வரல. ஆன்சர் வந்து இதுதான். அடுத்த கணக்கு 144, 169, 196, 210. இது எல்லாமே ஸ்கொயரோட நம்பர். இது மட்டும் ஸ்கொயர் நம்பர் இல்ல. அப்ப இது ஆன்சர். 144 12 ஸ்கொயர். இது வந்து 13 ஸ்கொயர். இது 14 ஸ்கொயர். இது மட்டும் ஸ்கொயர் நம்பர் இல்ல. ஆன்சர் 210. அடுத்து 131, 256, 196, 225. 15 ஸ்கொயர், 14 ஸ்கொயர். இது வந்து 16 ஸ்கொயர். 131 மட்டும் ஸ்கொயர் நம்பர் இல்ல. ஆன்சர் வந்து 131. அடுத்து 40, 5, 60, 12, 32, 4, 88, 11. இத வந்து இப்ப 5 வந்து 8ஆல பெருக்குங்க. 8 5 40. இதை 8ஆல பெருக்குங்க. 12 8ஆல பெருக்கணும்னா 96 வருது. 4 வந்து 8ஆல பெருக்கணும் 32. 11 8ஆல பெருக்கணும்னா 88. எல்லாருக்குமே ஆன்சர் வருது. இது மட்டும் வரல. ஆன்சர் வந்து இதுதான். இதுதான் வேறுபட்டு இருக்கிறது. அடுத்து 23, 14, 36, 27, 29, 82, 18, 45. அப்படின்னா இப்ப இது ரெண்டே ஆட் பண்ணுங்க. 2 + 3 5, 1 + 4 5, 3 + 6 9,
2 plus 7 9. இங்க 2 plus 9 11. 8 plus 2 10 வந்துரும். 1 plus 8 வந்து 9. 4 plus 5 வந்து 9. எல்லாமே ஈக்குவலா வருது. இது மட்டும் டிஃபரெண்டா வருது. அப்ப ஆன்சர் வந்து 2982. அடுத்த கணக்கு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. கமா 2 4. இங்க டிஃபரெண்ட் பாருங்க, 2 இருக்குது, இங்க 1 இருக்குது, அடுத்து இங்க ரொம்ப வருது. அப்ப எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கூட்டி பாருங்க. லாஸ்ட் நம்பர் எல்லாத்துலயும் பெரிய நம்பரா தான் இருக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் 3 நம்பரையும் கூட்டுனா லாஸ்ட் நம்பர் வருதான்னு செக் பண்ணுங்க. இங்க 2 plus 4 plus 3 9 கரெக்டா வந்துச்சு. இங்க 1 plus 4 plus 3 7 8 கரெக்டா வந்திருக்குது. 6 8 கரெக்டா வந்துருச்சு. இங்க வந்து 5 plus 3 plus 2 10. ஆனா இங்க வந்து 9ன்னு இருக்கு. அப்ப எல்லாத்துலயும் இந்த 3 நம்பரை கூட்டுனா லாஸ்ட் நம்பர் வந்துருது. ஆனா இதுல மட்டும் ஆன்சர் வந்து இதுதான் மாறுபட்டு இருக்கிறது. அடுத்து 369 862 462 261. இது எல்லாமே டிவிசிபிள் ஆற நம்பர். 261 மட்டும் பிரைம் நம்பர். 61 மட்டும் பிரைம் நம்பர். அதனால இது ஆன்சர். அடுத்து 117, 13, 162, 18, 171, 19, 304, 16. இதுக்கு எப்படி ரிலேட் ஆகுது? 13 எதால பெருக்குனா அந்த 117 வரும் அப்படின்னு பாருங்க. 9ஆல பெருக்குனா வரும். அதே மாதிரி 18 9ஆல பெருக்குங்க. எல்லாத்தையும் 9ஆல பெருக்கணும்னா அந்த நம்பர் கரெக்டா வந்துருச்சு. ஆனா லாஸ்ட்டுக்கு வந்து 144 வரணும். இங்க வந்து 304ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுதான் தப்பு. ஆன்சர் வந்து இதுதான். நாலு கமா 5, 34, 4, 8, 37, 4, 9, 54, 4, 13. இத பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இது ரெண்டையும் பெருக்கிருக்காங்க. 4 5 20, 20 பிளஸ் 2 22. 4 இன்ட்டு 8 32 பிளஸ் 2 34. 4 இன்ட்டு 9 36 பிளஸ் 2னா என்ன வரணும்? 38 வரணும். இங்க 37 கொடுத்துருக்காங்க. இதை செக் பண்ணலாம். 4 இன்ட்டு 13 52 பிளஸ் 2 54. எல்லாமே கரெக்டா வருது. இங்க 38ன்னு வரணும். 37 கொடுத்துருக்காங்க. இதுதான் டிஃபரெண்டா இருக்குது. அப்ப இதுதான் ஆன்சர். அடுத்து 27, 64, 125, 144. எல்லாமே நம்பர் தெரியுற நம்பரா தான் இருக்கு. ஏன்னா ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பரா தான் இருக்கு. கரெக்டா செக் பண்ணி பார்க்கணும். இது வந்து ஸ்கொயர்ல வராது. இதுலயே ஸ்கொயர்ல வராது. இது ஸ்கொயர்ல வரும், இது ஸ்கொயர்ல வரும். 3 நம்பர் ஒரே தான் இருக்கணும். இது வந்து 3 கியூப், 4 கியூப், 5 கியூப். ஆனா 144 வந்து 12 ஸ்கொயர்ல வரும். இது எல்லாமே 3 நம்பர் கியூப் நம்பரா வருது. இது மட்டும் ஸ்கொயர் நம்பர்ல வருது. அப்ப ஆன்சர் வந்து 144. இந்த கணக்கை வந்து போட்டு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நாளைக்கு இதை வகைப்படுத்துதல்ல சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.